கைஸ், நான் தான் அவங்க என் குட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தவா கடமான் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கணும் கைஸ். கிண்ணம் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கைஸ். இன்க்ரீடியன்ட்ஸ் நான் போட சொல்கிறேன் இருங்க. லெமன் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கைஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மிளகாத்தூள் போடணும் கைஸ். மிளகாத்தூளை பொரியாக போட்டு விட்டு நான் கொஞ்சம் அது பிளேட்லேருந்து கரெக்டாக வர மாட்டேங்குது கைஸ். நல்லா எடுத்துகிட்ருக்கேன். மிளகாத்தூள் போட்டு முடிச்சாச்சு. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும் கைஸ். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் லைட்டாக அதிகமாகவே போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதான் சொன்னல கைஸ், அது வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அது நான் அந்த மிளகாத்தூள் எடுத்துல கைஸ், அது அப்படியே ரெட்டு கலர் ஒரு மாதிரி இன்னும் இருக்குது. பெப்பர் தூள் இருக்குல்ல, பெப்பர் தூளும் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இருங்க, நான் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடுறேன் இதை, ஓகேவா? அப்புறம் கரம் மசாலா, சாரி கைஸ், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இல்லை, கரம் மசாலா போட்டுடணும் கைஸ். கரம் மசாலா போட்டுட்டு இப்போ தான் மஞ்சத்தூள் போடணும் கைஸ். மஞ்சத்தூளும் போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும் கைஸ், ரொம்ப வேணாம். அப்புறம் நம்மளோட எல்லா பேரும் சொல்கிறது தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கைஸ். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து பிளேட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடணும் கைஸ். வேறுங்க மீதி இருக்குல்ல, அதனால எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருந்தேன். போட்டுமா இப்போ கை பீஸ் இருக்கும், ஒரு மாதிரி மாவாட்டம் இருக்கும் கைஸ். அப்புறம் அந்த மாவு கையோடையே ஒரு லெமன் எடுத்துக்கிட்டு அந்த லெமனை பாதியாக வெட்டிட்டோம் கைஸ். வாங்க கத்தி எடுத்து வரலாம். கத்தி எடுத்தாச்சு. இப்போ தனியாக ஒரு பொழந்துடலாம் கைஸ். பொழந்தாச்சு. இப்போது இந்த பக்கம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த பக்கம் மட்டும் வேணும். அதனால் இதை நல்லா அப்படியே புழிஞ்சு விட்டு கைஸ், ரொம்ப டைட்டாக இருக்குது கைஸ். கைஸ் வரவே மாட்டேங்குது கைஸ். நம்ம நல்லது எப்படி சொல்லுவாங்க, பல்பி சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு மாதிரி பல்பியாக இருக்கும்ல, அதை நல்லா அழுத்தி விட்டுடலாம் இப்போது. அப்போ அந்த சாறு வந்துடும் கைஸ் சீக்கிரமாக. இல்லைனா நீங்கள் லெமன் ஸ்க்வீஸர் வச்சு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுறீங்க கைஸ். என் லெமன் ஸ்க்வீஸர் மேலே இருக்கா, அதனால் நான் கையிலேயே நல்லா சத்தியாக நான் அமுக்கிட்டேன் கைஸ். இதை நம்ம போய் குப்பைத்தொட்டில் போட்டு வந்துடலாம். அப்புறம் மெயின் டிஷ் கடமான். யார் யாருக்கா கடமான் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க கைஸ். கடமான் எடுத்துகிட்டு மெயினாக கழுவிக்கணும் கைஸ், பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும் கைஸ். நல்லா பண்ணோன்னே இந்த கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா அப்படி இந்த மாதிரி இருக்கணும் கைஸ். அப்படியே ஆடணும். அதே தலை பீஸ் பாருங்களேன், தலை பீஸ் பாருங்க, பார்த்தீங்களா? அதுதான். இப்போது நான் ஒன்று மறந்துட்டேன் கைஸ். கலர் லைட்டாக இது மாதிரி வரணும்ல, அதனால் நம்ம சிக்கன் 65 மசாலா அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிப்போம் கைஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சிக்கன் 65 மசாலா. அதையும் போட்டுருங்க நல்லா. அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா பெரட்டினோடனே இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஊற வச்சிடணும். பாருங்கள், அப்படியே நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கைஸ் சிக்கிக்கிச்சு கைஸ். அதை நம்ம வறுக்கும் போது பார்த்துக்கலாம். சிக்கி ஆயிடுது கைஸ்.
அதை எடுத்து அப்புறம் போட்டுக்கலாம். வறுக்கும் போது பார்த்துக்கலாம் கைஸ். அதை இப்போ சிக்கனை எடுத்து நம்ம சிக்கனமாக வேலை செய்யணும். நம்ம எல்லாமே நீட்டாக வேலை செய்யணும். எதுவும் குப்பையாக வேலை செய்யக்கூடாது. நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா எல்லா பேருக்கும் பிடிக்கும். அதனால தான் நான் செய்கிறேன் கைஸ். நீங்களும் என்னை பார்த்து செய்யுங்க. நல்லா வந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க கைஸ். அப்புறம் இதை ஊற வச்சிடணும் கைஸ். ஊற வச்சுட்டு வெங்காயத்தை நறுக்கலாம் கைஸ். இப்போது ஒரு வெங்காயம் எடுத்து அந்த தோலை பிரிச்சுட்டு அப்புறம் இதை கழுவிட்டு வந்துடலாம். தொண்டை கொஞ்சம் கோல்டாக இருக்குது கைஸ். அப்புறம் நடுவில் சைடில் ஒரு கீரை போட்டு அந்த பக்கம் ஒரு கீரை போடணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தோல் உரிக்கணும். அந்த தோல் உரிக்கிறதே பெரிய ப்ராசஸ் கைஸ். வரும் அது கண்ணுதான் எரியும். நம்ம தெரியாமல் அந்த தோல் உரிக்கிற அந்த சாரத்து கண்ணில் வச்சோம், அவ்வளோதான் கண்ணு திக்கு 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 திக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடும் கைஸ். இந்த பிளாக்காக இருக்குது கைஸ். அதை போய் கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்தாச்சு கைஸ். இப்போ அதை கட் பண்ணிட்டோமா, தோலை எல்லாத்தையும் உச்சாச்சு கைஸ். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு படக்குன்னு ஒரு கோடு போடுங்க. போட்டிங்களா? போட்டதுக்கப்புறம் அதை நல்லா சாப்பாக வெட்டிடணும். எனக்கு வெட்ட தெரில. சில்ட்ரன்ஸ் யாரும் கத்தி வச்சு விளையாடாதீங்க. உங்களுக்கு வெட்ட தெரியலன்னா உங்கள் அம்மா கிட்ட கொடுங்க. நானே எங்கள் அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். ஏன்னா பார்த்தீங்களா, இது என் கையே இல்லை, எங்கள் அம்மா கை. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் எடுத்தாங்க. இதே மாதிரி நீங்களும் வெட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெட்டிட்டு அப்புறம் நடுவில் ஒரு கோட் போட்டுக்கோங்க. இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும் கைஸ். பார்த்துக்கோங்க, நான் காட்டுறீங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், இதுக்குள்ளே போட்டோம்ல, என்ன சொல்கிறது, கடமான்குள்ளே போட்டுடணும் கைஸ். கடமான்குள்ளே போட்டுடலாம் இருக்கா. இன்னொரு டிஷ்ஷும் போடணும். அது நீங்கள் வறுக்கும் போது கூட போட்டுக்கலாம். நான் இப்பயே போட்டுக்கிட்டேன். அதே நம்ம எடுத்து இப்போ போட்டுட்டோமா. போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ கூட போட்டுக்கலாம், இல்லை அப்புறம் கூட போட்டுக்கலாம். நான் இப்பயே போட்டு நல்லா பெரட்டிட்டேன். உங்களுக்கு வெட்டும் போது சொல்கிற பாருங்க, மிக்ஸ் பண்ணும் போது கை எரிஞ்சுதுன்னா கொஞ்சம் ஐஸ் வைங்க, சரியாக போயிடும். எனக்கு எரிஞ்சதுன்னா ஐஸ் வச்சுட்டேன், சரியாக போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப மசாலா நம்ம கலக்கிறோம்ல, அதனால லைட்டாக எரியும். அது ஒன்றுமே ஆகாது கைஸ். காரம் இருக்குல்ல, உங்கள் மம்மிக்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். உங்கள் மம்மிக்கு நிறைய வாட்டி ஆயிருக்கும். 30 minutes ஒரு 10 minutes ஊற வச்சுருங்க கைஸ். அதான் நான் கையால் சிக்னல் காட்டுறேன், வேறு எதுவும் இல்லை கைஸ். இப்போ நம்ம ஸ்டவ் கிட்ட வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம பேன் எடுத்து இந்த மேலே வச்சிடலாம். தோசைக்கல் எடுத்து இதில் வச்சுட்டு, ஃபயர் இருக்கா, சில்ட்ரன்ஸ் யாரும் கேஸில் விளையாடாதீங்க, ஓகேவா? இந்த அளவுக்கு நெருப்பு வச்சுக்கோங்க கைஸ். எனக்கு தெரியும் தான் நான் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய டிஷ் பண்ணுறேன், அதனால் எனக்கு தெரியும். நீங்கள் சில்ட்ரன்ஸ் யாரும் கேஸில் விளையாடாதீங்க. உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் அம்மா செய்வாங்க, ஓகேவா? நான் நினச்சி இந்த நெருப்பு பத்தாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் கைஸ். இதை வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் சூடாக வரைக்கும் வச்சுக்கலாம். எண்ணெய் நீங்கள் ஊற்றணும் கைஸ். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் எனக்கு ஊற்ற அவ்வளோவா தெரியாது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லி தான் எவ்வளோ ஊற்றணும், அம்மா எனக்கு இந்த அளவுக்கு கடமான் இருக்குது, எவ்வளோ ஊற்றணும்னு உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க. அதே மாதிரி தான் நானும் கேட்டேன். நான் பாருங்கள், நான் எவ்வளோ
கம்மியாக ஊற்றுறேன். எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் போடாதுடா, நல்லா அதிகமாக போடணும்னு சொல்லிட்டாங்க கைஸ். அதனால் எங்கள் அம்மாக்கே போட்டு கொடுக்க சொல்லிட்டேன். உங்கள் அம்மா கிட்டே கேளுங்க இந்த மாதிரி எவ்வளோ போடணும் இந்த அளவுக்குன்னு. உங்கள் அம்மா போட்டு தந்து உங்கள் அம்மாவே வறுத்து தர சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலண்ணா, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கேஸில் தான் இந்த மாதிரி நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். அப்போனா அப்போ கூட பார்த்து வேலை செய்யுங்க கைஸ். நானும் அப்படியே பயந்து பார்த்து தான் வேலை செஞ்சேன். நீங்களும் பார்த்து வேலை செய்யுங்க, கேர்லெஸ்ஸாக வேலை செய்யாதீங்க. இப்போ நம்ம கடமான கையால் ஆல்ரெடி கை எரிஞ்சது சொன்னல, அதனால் எங்கள் அம்மா கையால் எடுனாங்க, சரி கரண்டியால் எடுனாங்க. கரண்டியால் வரல, எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டேன். சூடால கைஸ் இது கொஞ்சம் டேஞ்சர். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் யாரும் இப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கணும் கைஸ். நல்லா வெந்துச்சுன்னா போட்டுடலாம் எல்லாமே. நல்லா வேகுது கைஸ். இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டேன்னு வச்சுக்கோயேன் விளங்கிடும்னாங்களா. நைட்டு முடிஞ்சு காலைல ஆயிருந்தாங்க. அதனால நான் எங்கள் அம்மாவே எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வருது கைஸ். எங்கள் அம்மா அப்படியே எடுத்து போட்டு கொடுத்துட்டாங்க பாருங்களேன். எங்கள் அம்மா இப்போ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஒன்றா எடுத்து போடும்போது எங்கள் அம்மா பார்த்து நீ போடுறதுக்குள்ளே காலையில் ஆயிடுன்னு எங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா தான் போடுவாங்க. நம்ம மில்லட் பண்ணுறீங்க போடுங்க பாருங்க கைஸ். இந்த அளவுக்கு எண்ணெய், இவ்வளோ கடமானுக்கு இவ்வளோ எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் கைஸ். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல மைதா வந்து ஒட்டும், ஓகேவா? நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். ஒரு 1 மினிட், ஜஸ்ட் 1 மினிட் போதும். அது நல்லா இதுவானதுக்கப்புறம் கீழே நல்லா ஒட்டும். நீங்கள் பயப்படாதீங்க, அதான் ஸ்பெஷலிஸ்ட்டே. அதை நல்லா சுரண்டி எடுத்து பரட்டி போடணும் கைஸ். யாரும் சில்ட்ரன்ஸ் யாரும் இதில் பண்ணாதீங்க. இப்போயே எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், பார்த்து பண்ணுங்கள். நல்லா பரட்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். கொஞ்ச நேரம் விட்டாலே இதுவாயிடும், ஓகேவா? நல்லா பரட்டிக்கிட்டே இருங்க. லாஸ்ட் 1 மினிட்ல இந்த மாதிரி ஒட்டுதில்ல, தெரியுதா? அதை நல்லா சுரண்டி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த எப்படி சொல்கிறது காரம் கிடைக்கும். அது நல்லா, ஆனால் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சிரும். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஓகேவா? இந்த வீடியோ முடிய போகுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.